ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கிளமங்கலத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனால் பட் கவர் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஒர்க் ஏதோ நடந்துட்டு இருக்கு போல நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஹைவே வரதுக்காக அந்த ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு பாலம், அதாவது இந்த ரயில்வே ட்ராக் குறுக்க கட்டுறதுக்காக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் ரயில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, ஒரு நம்பர் பார்த்தா அந்த கொடியை அசைத்துக்கிட்டா பாருங்க, அப்படியே கிரீன் கலர் கொடியை வந்து பச்சை கலர் கொடியை கொஞ்சம் ஸ்லோவாக அசைத்துக்கிட்டா பாருங்க. அநேகமாக தெரிஞ்சு இது அடியில் வந்து சுரங்கப்பாதையா இல்லை என்ன பாதைன்னு தெரியல. சுரங்கப்பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அடியில் வந்து ரயில்வே ட்ராக் அடியில் வந்து சுரங்கப்பாதை வருது. இது மிகப்பெரிய பாதை நினைக்கிறேன், நல்லா இருக்கும் நினைக்கிறேன், பார்க்கறதுக்கு தேவையில்ல நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ரோட்லாம் பாருங்க அட்டகாசமாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு ஏரி பாருங்க, தண்ணி பாருங்க செம்மையா இருக்கு, பார்க்கறதுக்கு வேற அளவு இருக்கு. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமா இருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் வந்து காலிஃப்ளவரு. அதான் பாருங்க, லோடு ஏற்றிட்டுக்கான்னு நினைக்கிறேன், அதாவது வெயிட்டிங் நினைக்கிறேன். அதெல்லாம் பிடிங்கி அறுவடை செஞ்சு பாருங்க, மார்க்கெட்டுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்காக மக்களாக நிறுத்திட்டு இருக்காங்க ரெடியாக. அதாவது வேணும் பாருங்க, நிறுத்திட்டு இருக்கு. இங்கே பாருங்க, சின்னதாக ஒரு வீடு பாருங்க, அழகா எல்லாம் பாருங்க. இந்த தக்காளி பழம் இங்கே முழுக்க பார்த்தா வச்சுக்கோங்க. நான் எதையும் பார்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த இதுதான் முட்டைகோஸ், அதாவது காலிஃப்ளவர் அது, அப்புறம் முட்டைகோசு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இதுதாங்க தக்காளி, இதான் அதிகம் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பாருங்க, தூரத்தை பார்த்தா வச்சுக்கோங்க கொடி அசிட்டு இருக்கிறா பாருங்க. ரயில் கிளம்பலாமா அப்படிங்கிறது கையை அசைச்சிட்டே இருக்கிறாங்க நினைக்கிறேன். அது கிரீன் கலர் கொடி. இப்போ ரயில் பாருங்க ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, ஏன்னா அங்கே ஒர்க்காக நடந்துட்டு இருந்தது. ஆனால் அட்டகாசமாக இருந்தது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது. இந்த கிளம்பங்கத்துலேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம கிளம்பும்போது செம்மையாக இருந்தது. ஆனால் பட் எனக்கு சடானாக அந்த மைண்ட் செட்டில் தோணல, ஏன்னா கவர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் சரி பட்டு கவர் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்னா சொல்கிறது நல்லதான், இன்னும் ஒரு ஏரியா வந்தால் நல்லா கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட்டு திடீர்னு ஒன்றே ஒரு யோசனை, சரி என்னதான் ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. பாருங்க செம்மையாக இருக்கும் ரயில் வரதுங்க. நாங்கள் ஸ்லோ வந்துச்சு, ஆனால் பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சரியான ஸ்பீடு போயிட்டு இருக்கு பாருங்க. இப்படியே காற்று சும்மா அல்ட்டி கூட தள்ளிட்டு இருக்கு பாருங்க. வந்து நேராக போயிட்டு இருக்கு. அதுபோல் அது மட்டும் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க, நிறைய வந்து டர்னிங் பாயிண்ட், அதாவது ரயில் வந்து வச்சுக்கோங்க வந்து படுத்துட்டு போற மாதிரி காட்சியெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கும். நான் பார்த்து அந்த ஸ்டெப்ல நிச்சு டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு, ஏன்னா கேமராவும் சரியா பிடிக்க முடியல. ஏன்னா நம்ம எப்படி நம்ம கேமரா கரெக்டா அது கவர் பண்ணணும் அப்படிங்கிறது சரியா தெரியல பாருங்க. அந்த டர்னிங் பாயிண்ட் எப்படி பாருங்க, ரயில் வளையல் மட்டும் பாருங்க வேற லெவலா இருக்கு பாருங்க. அதாவது அந்த முக்குல, அதாவது அந்த மலையில உரசிட்டு அப்படியே போற மாதிரி அந்த காட்சியை பார்க்கறது வெறித்தனமா இருக்கு. சரியான வேகம், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவருக்கு போயிட்டு நினைக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பீடு போயிட்டு பாருங்க. அதுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் பார்க்க நான் நினைக்கிறேன், ஏன்னா சரியா கேமரா பிடிக்க முடியல. வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க, கேமரா பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு காற்று அப்படியே தள்ளுது பாருங்க. அதனால கொஞ்சம் லைட்டாக அந்த கேமரா அந்த பக்கம் திருப்பிட்டேன். அதாவது அந்த மலைகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம், அதாவது அந்த மேகெல்லாம் எப்படி இருக்கு அந்த வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு. பாருங்க அந்த கூடெல்லாம் பாருங்க, நிறைய அந்த கூடெல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் எதுக்குன்னா தோட்ட பயிர்கள்லாம் வளர்க்கறதுக்காக அமைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பார்த்தா கிட்டத்தட்ட சரியான மரம், பார்க்கும்போது நல்லா பச்சை பசின்னு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கு. பின்னாடி பாருங்க நம்ம லாஸ்ட் பொட்டியில, கிட்டத்தட்ட லாஸ்ட் பொட்டிக்கும் ஒரு 3வது பொட்டி இருக்கும், எல்லாம் சொட்டியிருக்கோம் சொன்னோம். அதை பார்த்தீங்கன்னா அது என்ன நட்டுக்கிறாங்கன்னு தெரியல, நம்ம தூரத்தில் இருக்கிறதுனால கரெக்டாக தெரியல. அங்கே பாருங்க ஃபுல்லாக மஞ்சள் டேங்க் பாருங்க, மஞ்சள் டேங்க் கொண்ட வீடுகள் எல்லாமே தெரிஞ்சு விட்டுது. நம்ம ஒசூர் வாங்கி போயிட்டு இன்னும் ஒசூர் வரல, இதான் பள்ளிங்க, அதாவது கொத்தமல்லி பாருங்க அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்படியே வாசனை கம்ம வந்து பாருங்க, லோடு ஏற்றிக்கிறாங்க பாருங்க. மக்களை வந்து எல்லாம் சொத்தீர் பாசனம் முழுக்க அப்புறம் சொத்தீர் பாசனம் தான். பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறதுனால சொத்தீர் பாசனம் போட்டுருக்காங்க. அது வந்து இங்கே சோலார் பாருங்க, அந்த டவருக்கு வந்து சோலாரு பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்கு. அந்த மேகங்கள், அங்கே அந்த வீடு டிசைனுகள்லாம் பார்க்கறதுக்கு இது அட்டகாசமாக இருக்கு. எத்தனை பாலம் ஒர்க்குகள் பாருங்க, ஹைவேல ஒட்டி பாருங்க. இந்த பாலம் இதெல்லாம் ஒரு 2-3 டைம் பாலம் பார்த்துட்டோம். கேமராவை சரியா பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு கை வலிக்கு பார்த்துக்கோங்க. மலை குகைகள் நிறைய வளர்ந்துச்சு, சரியான காத்து மக்களே. அதாவது இந்த செல்லை பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு காத்து தள்ளுது. இல்லை இந்த தண்ணி மழை தண்ணி போகிறது பாருங்க, இப்படிலாம் நாய்க்கடை போட்டுருக்காங்க பாருங்க. நீலகரி மரம் அப்படி சொல்றது நேராக
ஒரு ரயில்வே ட்ராக் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த மேகங்கள்லாம் பார்க்கறதுக்கு பாருங்க அட்டகாசமா இருக்கு, வெள்ளித்தனமா இருக்கு பாருங்க. வா இப்போதாங்க அந்த கேமராவை நல்லா தெரியுது, கிளியரா தெரியுது, வெள்ளித்தனமா இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு அட்டகாசமான ஒரு லைவ், அதாவது ரயிலில் போயிட்டு இருக்கும்போது லைவ் போய்ட்டு அப்படி இருக்கும், செம்மையா இருக்குல்ல, அந்த மாதிரி பாருங்க. மேகெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரயில்லாம் போகிறதுக்கும் செம்மையா இருக்கு நினைக்கிறேன். அடிக்கடி இதோ டச் பண்ண நினைக்கிறேன், டச் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக கிளியரன்ஸாக நல்லா கிளியராக தெரியுது. ஒரே நேர் குத்து அப்படி செங்குத்தா போயிட்டு இருக்கு பாருங்க அப்படியே ரயில். என்ன கொஞ்சம் காற்று தான் ஓவரா அடிக்குது, சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, அது மட்டும் தான், மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த லொக்கேஷன் சொல்கிறது அந்த இடம்லாம் தான் சொல்லலாம் பக்காவாக இருக்குது, வேலைலாம் இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லா அப்படியே. இங்கே ஏதோ மலைகள்லாம் ஏதோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தான் எல்லாம் பாருங்க. அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே வந்து எல்லாம் வீடு கட்டிட்டாங்க பாருங்க. இங்கே ஒரு வீடு பாருங்க, பக்கம் பக்கமே கிட்டத்தட்ட ஒசூர் நெருக்கி நினைக்கிறேன். ஏன்னா ஒசூர் பக்கம் வரும்போது தான் இந்த மாதிரி பில்டிங்லாம் அதிகமாக தெரியும் நினைக்கிறேன். ஒசூர் ரீச் ஆகிட்ட பக்கத்தில் நம்ம கிட்டத்தட்ட இங்கே பாருங்க ஃபுல் அண்டு ஃபுல்லு பாருங்க. எல்லாம் ஒரு பில்டிங் வரதான் நினைக்கிறேன் பாருங்க. அந்த புதுசாக கட்டிட்டு இருக்கிறவங்க வேற லெவலுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த இடம் பூரா அப்படி வீடு ஆகிரும் நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே பாருங்க எல்லாம் முக்கால்வாசி அந்த மஞ்சள் டேங்கை தான் கண்ணி கட்டின அதிகம். இங்கே பாருங்க அவ்வளோதான் சிக்னல் போட்டாங்க பார்த்தீங்களா. ரயில் வந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. இந்த சிக்னல் போட்டோடனே ரயில் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க சின்ன குழந்தைங்க பாருங்க, இன்னும் பாருங்க ஏழை தாங்க. இந்த குப்பை ஓரத்தில் போவாங்க, அந்த குழந்தைய வச்சுட்டு பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பார்க்கும் போதே பரிதாபமாக இருக்குங்க. சாமி, அந்த குழந்தைங்களுக்கு இல்லாத நோய்களும் வந்து நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பரிதாபமாக இருக்குது. அதான் ஒசூர் வந்தோடனே எல்லாம் மக்கள்லாம் இறங்க தயாராக நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய கம்பெனிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கம்பெனி, 1-2 கம்பெனி கிடையாது, நிறைய கம்பெனிகள் இருக்கிறதுனால எல்லாம் மக்கள் வந்து ஒசூரில் இறங்கி எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பாருங்க அந்த லாஸ்ட் பாருங்க எப்படி இன்ஜின் வளைஞ்சு போயிட்டு இருப்பாங்க, அப்படி பாம்பு ஷேப் வளைஞ்சு போயிட்டு இருக்கு பாருங்க. எப்படி போகுது பார்த்தீங்களா, கரெக்டாக பாம்பு எப்படி போகுமோ அதே ஷேப்பில் இந்த ரயில் போகிற காட்சி நான் பார்த்துட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி எட்டி ஜாலியாக அப்படியே இந்த படிக்கட்டில் ஸ்டெப்லிச்சு எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட் அப்படி பார்த்துட்டு அழகா வேலைலாம் இருக்குது. இன்னும் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இன்னும் ஒரு 1 ஹவர்னா ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பாருங்க அந்த இந்த ட்ராக்ல இருந்து அந்த ட்ராக்குடைய கிராஸ் ஆகுது பாருங்க. ஒரு கண்டுபிடிப்பு தாங்க, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஒசூர் பாருங்க மெயின் போர்டு, அதாவது ஜங்ஷன் போர்டு பாருங்க. நிறைய மக்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க, அதாவது ரயில் ஏறதுக்கு நினைக்கிறேன். இங்கிருந்து இன்னும் நிறைய ஊருக்கு போறதுக்கு வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய ஊருக்கு போறதாக நிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம். அப்படி எக்கச்சக்கமான கூட்டம் அப்பா, அங்க பாருங்க பயங்கரமான கூட்டம். எவ்வளவு கூட்டம் பாருங்க. நானும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கலைங்க. அப்பா மை காட், சரியான கூட்டங்க. வாங்க இறங்கி ஏறிடுவோம் ஒரு நிமிஷம். இப்படியும் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம், ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பாருங்கலாம் சீட்டு பிடிக்கிறதுக்கு அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். பாருங்க நம்ம இங்கே வந்து இன்னும் பெங்களூருக்கு போகிறது, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் ஆகிட்டுருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்க
हैदराबाद हैदराबाद से आया। क्यों भैया हैदराबाद हो? हाँ हैदराबाद में काम हो रहा अरे वहाँ से वीडियो वाला थी बढ़िया। अरे खाना वाना खाया खाना आप? खाना आप नहीं भैया ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ரயில் வந்து புறப்படவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் வந்து ஒசூர்லேயே நிச்சிட்டு இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா அதிகம் இன்னொரு வண்டி வந்து கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வண்டி நிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் வண்டி இன்னும் ஒரு நிற்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா நிச்சு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு வண்டி வந்து பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. எல்லா பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் ஒரு வண்டி கிராஸ் ஆகுது, சவுண்டு கேட்குது. அதனால தான் இந்த வண்டி இவ்வளோ நேரம் வந்து நிச்சிருக்காங்க.